பல்வேறு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சரை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று பல்வேறு கூட்டமைப்பின் சார்பில், தூய்மை பணியாளர்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் பிரதிநிதிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்தித்து நன்றி தெரிவித்தனர். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவருடைய ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் பல்வேறு ஊழியர் தொழிற்சங்கத்தினர் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, தூய்மை பணியாளர்களுக்கு குழந்தைகளின் உயர்கல்வி ஊக்கத்தொகை, தமிழக முதல்வர் அவர்கள் 6 நலத்திட்டங்களை தூய்மை பணியாளருக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷம். ஏன்னா பணியில் இருக்கும்போது இறந்தால் 10 லட்சம் அவர்களுக்கு அதை நஷ்டஈடாக கொடுக்கிறார்கள். அது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு அது தேவை. ஏன்னா கணவனை இழந்து பிள்ளைகளும் மனைவியும் நடுத்தல் இருக்கும்போது அந்த காசு அவர்களுக்கு உயிர் கொடுக்கும். அதனால் 10 லட்சம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல் எல்லா துறைகளிலும் இருக்கும் தற்காலிக தொழிலாளருக்கும் அந்த 10 லட்சம் இறந்தால் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தாட்கோ மூலமாக லோன், வீடு கட்டும் காலை உணவு திட்டம். இப்போ காலை உணவு திட்டம் வெறும் ரொம்பவும் முக்கியமான ஒரு திட்டம் என்றால் அதான் ஒரு நலத்திட்டத்திலே இந்த 8 அது மிகவும் முக்கியமான திட்டம். ஏன்னா காலையில் வயிறார உண்டு அவங்க வேலைக்கு செல்வது மிகவும் சால சிறந்தது. அதனால அந்த கோரிக்கைகளை அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள இன்னைக்கு யூனியன் சார்பாக வந்திருக்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வரிடம் கூறியிருக்கிறோம். படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். தமிழக அரசின் திட்டங்களுக்கு தற்போது தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றனர்.